நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மாடு மேய்க்கிறத செஞ்சிருக்கார் தேனியில். இன்னைக்கு மாடுங்கிற நாளை பண்ணின்ப ஒன்று என்ன செய்கிறது? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான அரசியல் சூழல் நிலவுகிறது, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறார். மாடு தமிழ் செல்வம். அந்த மாடை நீ உன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறேன்னா நீ எவ்வளோ தரங்கெட்டவங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மேய்ச்சல் எங்களுடைய உரிமைன்னு முன் வச்சு அந்த முழக்கத்தை முன் வச்சு நீ எங்கெல்லாம் மேய்ச்சங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். நீ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நீ எங்கெல்லாம் மேய்ஞ்சிருக்குன்னு வெளியில் எல்லாம் தெரிய வந்துடும். அந்த மேய்ச்சலை மறைக்கத்தான் இந்த மேய்ச்சலை நீ பண்ணிட்டு இருக்க. உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் செய்வதற்கு உனக்கு கருப்பொருள் சப்ஜெக்ட் மேட்டர் இல்லாமல் திணற. அதில் ஒரு காலாவதி ஆகி கொண்டிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போ அவர்கிட்ட இருப்பதெல்லாம் மாடுகள் தான் இருக்கே தவிர மக்கள் யாரும் இல்லை. சீமானுடைய அரசியல் எதிர்காலம் எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? நிகழ்காலமே சூன்யத்தில் இருக்கு, இனி எதிர்காலம் எங்கே இருக்கு? தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பேசுறாரு. நீ தமிழ் தேசியவாதி இல்லை, நீ இந்து தேசியவாதி. இன்னும் 200 தொகுதி இருந்தாலும் தனிச்சு தான் நிற்போம்பான். ஏன்னா அவனுக்கு வசூல் தான் குறிக்கோள். அவனுக்கு தேர்தல் என்பது அவனுக்கு அறுவடை காலம். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு நாஞ்சி சம்பத் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு மலை பழங்குடியை சேர்ந்த ஒருவரை அழைத்து சென்று மாடு மேய்க்கிறத செஞ்சிருக்கிறார் தேனியில். அதை அதாவது போலீஸோடைய உத்தரவுக்கு மீறி அந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது சட்ட ஒழுங்குக்கு சவாலாக இருக்கிறவர். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான அரசியல் சூழல் நிலவுகிறது, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறார். ஆடு மாடுகளை நான் குறை சொல்ல மாட்டேன். நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இதை ஆதரிக்க வேண்டும்படி பாப்பா அப்படின்னு பாடுறாரு பாரதி. அதனால் மாடு நம்முடைய செல்வம். அது இதுதானே சீமான சொல்றாரு. அதை நான் மாடு தமிழ் செல்வம். அதை அரசியலுக்கு பயன்படுத்துறது அயோக்கியத்தனம். மாடு நமது செல்வம். அது வேளாண்மைக்கில் அதுவும் ஒரு பெரிய பங்களிப்பு தருது. அந்த மாடை நீ உன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறேன்னா நீ எவ்வளோ தரங்கெட்டவங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மேய்ச்சல் எங்களுடைய உரிமைன்னு முன் வச்சு அந்த முழக்கத்தை முன் வச்சு நீ எங்கெல்லாம் மேய்ச்சங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். உச்ச நீதிமன்றத்தில் மாடு மேய்க்கிறத பற்றி சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நீ எங்கெல்லாம் மேய்ஞ்சிருக்குன்னு வெளியில் எல்லாம் தெரிய வந்துடும். அந்த மேய்ச்சலை மறைக்கத்தான் இந்த மேய்ச்சலை நீ பண்ணிட்டு இருக்க. அந்த மேய்ச்சல் எங்களுடைய உரிமைன்னு சொல்லி அதன் அடிப்படையில் போராட்டம் பண்ணியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி, மாடு வச்சிருக்கிறவங்க மாடை மதிக்கத்தான் செய்கிறாங்க. மாடுக்கு கொடுக்க வேண்டிய தீனி தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. அதில் உனக்கு இதில் என்ன இருக்குது? உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் செய்வதற்கு உனக்கு கருப்பொருள் சப்ஜெக்ட் மேட்டர் இல்லாமல் திணற. அதில் ஒரு காலாவதி ஆகி கொண்டிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த காலாவதி ஆகி போனதற்கு காரணம் சீமானுடைய நடவடிக்கை. உன்னை நம்பி பசியோடும் தாகத்தோடும் லட்சிய வேகத்தோடு வந்த தம்பிகளெல்லாம் இப்படி ஒரு மட்டமான பயில்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டோம்னு சொல்லி வருந்தி எல்லாரும் வெளியேறிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட இருப்பதெல்லாம் மாடுகள் தான் இருக்கே தவிர மக்கள் யாரும் இல்லை. இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு சந்திப்பு நடத்திருக்காரு. இது எப்போவுமே நடந்ததில்லை, ஆனால் திடீர்னு ஒரு நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அதை எப்படி பார்க்கல? அவர் ஸ்டாலினுடைய அண்ணன் முத்து இறந்துட்டார், துக்க விசாரிக்க வந்தார். அதெல்லாம் நாகரிகமான பண்பு தான். இல்லை, எப்பயுமே இல்லாத ஒரு நாகரிகமான ஒரு பண்பு இப்போ அது வந்திருக்கு. அப்படியாவது வந்திருக்க, அது வரணுன்னு தான் நான் விரும்புகிறேன். 8% ஓட்டுகள் வாங்கியிருந்தாரு முதல்ல. இனி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் 1% வரும். அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? குறையும். 8-1 ஆகிடும். சீமானுடைய அரசியல் எதிர்காலம் எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிகழ்காலமே இல்லாத எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிகழ்காலமே சூன்யத்தில் இருக்குது, இனி எதிர்காலம் எங்கே இருக்குது? தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பேசுகிறாரு. நாங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறோம். நாஞ்சில் சம்பத்தன் இந்திய தேசியமாக பேசிகிட்டு இருக்கேன், தமிழ் தேசியம் தான் பேசுகிறேன். அவர் ஒரு என்ன சொல்ற, ஒரு மாற்றத்துக்கான ஒரு குரலாக. நீ இந்து தேசியவாதி, நீ தமிழ் தேசியவாதி இல்லை, நீ இந்து தேசியவாதி. எப்படி அவர் இந்து தேசியவாதின்னு சொல்கிறார்? ஆமாம், பிஜேபிக்கு கைக்கூலி.
பிஜேபி என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்துகிற நீ. பிஜேபிக்கு எதிராக அவரும் தானே பேசுறாரு. அதெல்லாம் பேச மாட்டார். பேசினா இப்போ பேசியிருக்கணும்ல, பீகாரில் என்ன நடக்கு பேசியிருக்கணும்ல, தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்துன்னு அறிக்கை விட்டுருக்கணும்ல, விடலையே. இந்தியா பாகிஸ்தான் போரில் மோடி நடத்தின நாடகத்தை அம்பலப்படுத்தியிருக்கணும், சொல்லலையே. அவர் தமிழ்நாட்டு பிரச்சனை தானே பெருசாக. அது எப்படிங்க? இந்தியா என்கிற நாட்டில் பிஜேபி என்கிற கட்சி எல்லா இடத்திலும் இன்றைக்கு அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து தமிழ்நாட்டிலையும் கால் ஊன்றுவதற்கு திட்டமிடுகிற காலத்தில் தமிழ்நாட்டில் ஒன்று நுழைய விடமாட்டோம்னு சொல்லியிருக்க வேண்டாமா நீ? சொல்லியிருக்கணும் தான். சொல்லணும், சொல்ல மாட்டார். பிஜேபிக்கு வேலை திட்டம் தான் இது. இன்னும் நம்மளே பழைய கற்காலத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் பிஜேபிக்கு பிளான். நம்ம படிக்கப்படாது, எழுதப்படாது, சிந்திக்கப்படாது, ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு கிடக்கணும். அதுதான் பிஜேபிக்கு பிளான். அதுக்கு இவன் ஒத்துழைக்கான். அவனால் நடைபெற முடித்தபடியெல்லாம் இவனை வச்சு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆடு மாடுகளை மேய்க்கிறதுல என்ன பெரிய தப்பு இருக்க போகுது? ஒரு தப்பும் கிடையாது. கட்சியை கலைச்சிட்டு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு அமைப்பை தொடங்கி பண்ணு. சீமான் கட்சியை பண்ண சொல்கிறீங்களா? ஆமாம். ஆனால் இப்போ என்ன எல்லாருமே படித்து டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து வேறு எல்லாரும் படித்த டாக்டர் எப்படி ஆக முடியும்? இல்லை அவர் சொல்கிறாரு, எல்லாரும் படித்து டாக்டர் ஆகிட்டாங்கன்னா யார் என்ன சொல்கிறது, யார் இப்போ விவசாயம் பண்ணுறது? நீ தஞ்சாவூரில் போய் பாரு, தஞ்சாவூர் ஒரத்தநாட்டில் போய் பாரு, தஞ்சாவூரில் போய் பாரு, மன்னார்குடியில் போய் பாரு, முத்துப்பேட்டையில் பாரு. காவிரி பூ விரித்து புகழ் விரித்து புனல் விரித்து பொங்கி எங்கெல்லாம் பாயுதோ அங்கே பூரா விவசாயம், உப்பு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் விவசாயம் பண்ணாமலாம் இருக்காங்க. அம்பரமெல்லாம் பேசுகிறவன் தம்பி அவன். இன்னொன்று, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னென்னா வந்து இப்போ சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதுதான் திராவிட மாடல் அரசா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் பற்றிலாம். சட்ட ஒழுங்கு கட்டுன்னா நீ மாடு மேய்ப்பியா? நீ எங்களுக்கு ஒரு மாடை உன் மேலே ஏவி விட தெரியாதா? சட்ட ஒழுங்கு கட்டுச்சுன்னா எடப்பாடி இப்படி வருவாரா? மக்களை தேடி பயணம்னு வருவாரா? சட்ட ஒழுங்கு எங்கே கட்டு? அன்புமணி நடக்கிறாரு, அதுவும் அப்பனை எதிர்த்து நடக்கிறான். எங்கேயாவது சுப்பம் வந்து ஏன்டா இப்படி நடக்கிறேன்னு கேட்டானா? எல்லாருக்கும் பாதுகாப்பு. தமிழ்நாடு மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியாக நடக்கிற மாதிரி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. ஆனால் அங்கே தான் கொலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கொலைகள் நடக்குதுன்னா தனி மனித தாக்குதல். அது அதை போய் சட்டம் ஒழுங்கில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. அடுதலும் தொலைதலும் புதுவதென்று உலகத்து இயற்கை. சித்தார்த்துக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டு, கைகளை பொந்துட்டு, நீ என்ன அடிச்சிட்ட, நான் உன்னை திருப்பி அடிச்சிட்டேன், நீ என்ன குத்திட்ட. இது உனக்கும் எனக்கும் உள்ள விவகாரமே தவிர இது தமிழ்நாட்டினுடைய விவகாரம் கிடையாது. ஆனால் அவங்க தான் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் கொலைகள் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பாருங்க. ஒரு மாணவியை வன்முணர்வு செய்தான்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த துயரத்தை அரசு உள்வாங்கி கொண்டு ஒரு வழக்கை 257 நாளில் முடித்து இன்னைக்கு அந்த குற்றவாளியை சிறையில் அடைத்த சர்க்கார் இந்த சர்க்கார். மடப்புறம் காளியம்மன் கோவிலில் காவலரை கொலை செய்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய தாயிட்ட பரிவோடு பேசி அந்த தம்பிக்கு அரசு வேலை கொடுத்து வீட்டுமனை பட்டா கொடுத்து இன்னைக்கு 25 லட்சம் கொடுத்துருக்கிற அரசு இந்த அரசு. இன்னைக்கு கவின் கொலை செய்யப்பட்டான். சிபிசிஐடி வழக்கை எடுத்து விசாரித்து அந்த குடும்பத்தையும் பரிவோடு இன்றைக்கு கவனித்து கொண்டிருக்கிற ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி. சட்டம் ஒழுங்கு கெடும் என்பது தனி மனித தாக்குதல் கூட இருக்கும். ஒரு சாதி கலவரம் நடந்தால் தான் சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னு சாட்சி. ஒரு மதக்கலவரம் நடந்தால் தான் சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னு சாட்சி. இந்த ஊரும் அந்த ஊரும் அடித்து கொண்டதுன்னா தான் சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னு காட்சி. திருச்செந்தூரில் கோவில் குடமுழுக்கு லட்சக்கணக்கான பேர் அலைவாயும் கடலோரம் திருச்சிரலைவாயிருங்கிற திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு 20 லட்சம் பேர் நிற்கிறார்கள். எந்த அசம்பாவிதம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே தமிழ் முழங்குறதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறாரு. அங்கே தமிழ் முழங்கு நீயா காரணம்? சீமான் தான் காரணம் சொல்கிறாரு. என்ன காரணம்? அந்த அந்த கோயிலில் வந்து தமிழ் முழங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு நான் எடுத்த முன்னெடுப்பு தான் காரணம். காலங்காலமாக தமிழ் அங்கே முழங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே திருச்செந்தூர் கோவிலுக்கு போனால் தெரியும். ஆனால் என்னால் தாங்கிறாரு. அது அப்படி தான் சொல்லுவான்.
உப்பாட்டன்னு சொல்லி பார்த்தான், முருகன்னு சொல்லி பார்த்தான், ஒன்றும் கதைக்காகலை. நாங்கள் 3 நாள் முத்தமிழ் முருகன் மாநாடையே நடத்தி 5 லட்சம் பேரை திரட்டி 26 நாட்டினுடைய பார்வையாளர்கள் அண்ணன் சேகர் பாபு முயற்சியினால் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு 1006 கட்டுரைகள் அந்த மாநாட்டின் சார்பாக நாங்கள் வெளியிட்டோம். அதுக்கு நீயா காரணம்? அதிமுக பாஜக அவருடைய கூட்டணியை அவர் ஏற்கனவே நிராகரிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அப்படி பார்த்தா அவர் தனிச்சு நிற்கிறாரு. ஒருபோதும் அவர் பாஜக கூட சேரல இல்லை. அது கூட நம்ம பாராட்ட. தனிச்சு நிற்கிறதுங்கிறது நல்லதா? வெற்றி பெறணும்னா நீ யார்ட்டாவது கூட்டணி வச்சுக்கிடணும், யாருக்கு கூடயாவது சேர்ந்து பணியாற்றணும். அப்போ நீ தனிச்சே நிற்கிறேன்னா என்ன, உனக்கு வசூல் தான் குறிக்கோள். நாங்கள் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு அவர் அது எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறேன். தமிழ்நாட்டு சூழல் அப்படி இருக்கா? இன்னும் 200 தொகுதி, இப்போ 234 தொகுதி இருக்குல்ல, இன்னும் 200 தொகுதி இருந்தாலும் தனிச்சு தான் நிற்போம்பான். ஏன்னா அவனுக்கு வசூல் தான் குறிக்கோள். அவனுக்கு தேர்தல் என்பது அவனுக்கு அறுவடை காலம், எங்களுக்கு தேர்தல் என்பது விதைக்கிற காலம். ஆனால் அவர் தான் சொல்கிறாரு மாற்றத்துக்கான ஒரு மாற்றமும் வராது. இன்னைக்கு மாடுங்கிற நாளை பண்ணின்ப ஒன்று என்ன செய்கிறது? சரி, கூட்டணியை கூப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு எங்கே இடம் கொடுப்பாங்க? திமுக இடம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, வர சொல்லுங்கள், நானே பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு நான் இதுக்கு கூட்டணி வைக்கணும்னு கேட்பாரு அவர். வேணும்னா ஜெயிக்கணும்னா கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னா வைக்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.